ஒரு கட்சி தலைவரையோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ பொதுஜனங்கள் பார்வையிலேருந்து பாராட்டுவாங்க, இல்லைன்னா ஏதாவது திட்டுவாங்க. எப்படி திட்டுவாங்கன்னா, அந்த சேர்மன் போகிறான் பாரு, சின்ன வண்டியில் போயிட்டு இருந்தான், இப்போ பெருசாக கார் வாங்கிட்டான். அந்த எம்எல்ஏ இருக்கார் பாரு, சொந்த வீடு கூட இல்லாமல் இருந்தார், இப்போ பெரிய பங்களா கட்டிட்டாரு. அந்த அமைச்சர் இருக்கார் பாருங்க, அந்த பாலம் கட்டணத்தில் நிறையா சம்பாரிச்சிட்டாரு. இந்த மாதிரி அந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்து பொதுவாக திட்டுவாங்க, இல்லைன்னா ஏதாவது பழி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகாத சீமான் அப்படின்றவரை எல்லாரும் திட்டுறதுக்கு, அதாவது கிட்டத்தட்ட பிஜேபிக்காரங்களையும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களையும் தவிர்த்து மீதி எல்லாருமே சீமானை திட்டுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் ஒரு காரணத்தை இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்புறம் இந்த அதர்மம், யூடியூப் டூஸ், அரண்செய், பேரலை இவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளிக்குங்க. இனிமேல் அண்ணன் எனக்கு தான். சீமான் என்கின்ற சைமன் பண்ண அயோக்கியத்தனம் 1000 இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த அப்பாவி புலம்பெயர் தமிழர்களை அவங்களே பாவம் அங்கே வாழ முடியாமல் பல நாடுகளுக்கு போய் அங்கே சம்பாதிச்ச காசில் அந்த காசை நான் தனி ஈழம் கட்டமைக்க போகிறேன், நெய்தல் படை அமைச்சு. நெய்தல் படை எப்படி கட்டுறோம்? மீனவர்கள்லேயே எடுக்கிறோம், வேற யாருக்கும் அதில் வேலை இல்லை. அந்த தமிழ் ஈழத்தை தனியாக அமைக்க போகிறேன் அப்படின்னு பல பொய்களையும் உருட்டுகளையும் உருட்டி அவன் இந்த அப்பாவி தமிழர்கள் காசை வாங்கி இங்கே சொகுசாக வாழ்த்துக்கிட்டு இருக்கார். இரண்டாவது விஷயம், திராவிட மேடைகளில் இவர் மேலே ஏறி பேசி பல இளைஞர்களை கவர்ந்து பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசி அந்த இளைஞர்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தன்மயமாக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காலமாக அந்த இளைஞர்களுடைய மனதில் வேற ஒரு தீய எண்ணத்தை புகுத்தி கிட்டத்தட்ட ஒரு மூளைச்சலவை செஞ்சு அப்படியே எல்லாத்தையும் மடைமாற்றி பெரியாருக்கு எதிராக இவங்களெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி கடைசியில் அந்த நிறைய பேரோட இளைஞர்களை வாழ்க்கையெல்லாம் நாசமாக்கி அவங்கள இழுத்துட்டு போய் போட்ட ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தோட வாசப்படியில் போய் விட்டுருக்கார். இப்போ சமீபத்தில் ஒரு இளைஞர் பேசுகிறாரு, உனக்கு வேணா அவன் பெரியார், எனக்கு அவன் வெறும் மயிரா, மயிருக்கு சமம். டேய், நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. டேய், நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? அப்புறம் இப்போ நீ பெரியாரை பற்றி திட்டா பெரியாரிஸ்ட் எல்லாம் உங்கள்கிட்ட சண்டைக்கு நீ பெரிய ஆள் ஆகிடு, அதான உங்கள் எண்ணம். இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா, நீ யாருன்னு உங்கள் அண்ணனுக்கே தெரியாது. நீ வேணா 2 நாள் கழித்து உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி பெரியாரை திட்டினா காசு வரும்னு சொன்னீங்களே, அன்றைக்கி திட்டினே என்னன்னே அந்த காசை கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு வேணா சொல்லு. 2 வாட்டி ஊன்னு கேட்டு தறி தம்பி வேலை இருக்குது தம்பின்னு சொல்லுவார். 3வது நீ அண்ணே நான் சொல்கிறத கேளுங்கன்னேன்னு சொல்லு. என்னது நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, போன வயடா அப்படின்னு சொல்லி திட்டி உன் காலை கட் பண்ணிவிடுவார். அப்புறம் நீ ஒரு இஸ்லாமிய இளைஞன் அப்படிங்கிறதால நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் நீ பெருசாக மதிக்கிற, இல்லை நான் ரொம்ப மிகவும் மதிக்கின்ற அகமது அலி பழனி பாபாவோட கருத்து என்ன? எவன் ஒருவன் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கலையோ அவன் பக்கம் போகாத, அவன் மிகவும் ஆபத்தானவன். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கலையோ அவனை நம்பாத, எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் அப்படின்னு சொன்ன பழனி பாபாவோட கருத்தை நீ ஏற்றுக்கிறியா இல்லையா? சரி, பெரியாரை திட்ட நீ உங்கள் அண்ணன் சொல்கிற வார்த்தையில் நான் சொல்கிறேன், நீ ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாவுக்கும் பிறந்தவனாக இருந்திருந்தா பெரியாரை நீ எப்படி பேசுனியோ அதே மாதிரி பழனி பாபாவை பேசிடுவியா? பேசிட்டு 2 கை 2 காலோட நீ வேணா இருந்துட்டு பாரு, நான் வேணா நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்குறேன். உனக்கு யாரோ ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்காங்க தம்பி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்கள் அண்ணன் வந்துடுவாருன்னு. கண்டிப்பாக வரமாட்டார். அவருக்கு ஒரு பிரச்சனைனா இரவே வாருங்கள் உறவே அப்படின்னு வீடியோ போடுவார். அதாவது இப்போ 2008 ஈழப்பூர் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது நான் ஒரு நடிகையோட மதுரையில் லாட்ஜில் உச்சக்கட்டத்தில் இருந்தேன் தம்பி. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. சின்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் கழட்டி விட்டு ஒரு பெரிய பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த பொண்ணை நான் தகாத வார்த்தையில் பேசிட்டேன். அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. போகிற போக்க பார்த்தா போலீஸ்காரங்களாம் மேலே கை வைப்பாங்க போல இருக்கு. அதனால் என்னுடைய உடன் பிறந்த தம்பிகளே, இரவே வாருங்கள் உறவே அப்படின்னு உங்கள் அண்ணன் அவருக்கு ஏதாவது ஆபத்துனா மட்டும்தான் வீடியோ போடுவார், உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவார். நீ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு என்னைக்காவது நீ போய் நின்னா முன்ன எப்படி சொல்லணும் அதே மாதிரி திட்டி ஃபோனை வச்சுருவார். இந்த ஒரு தம்பியை விட்டு இப்போ எல்லா தம்பிக்கிட்டையும் வருவோம். அதாவது சீமான் பண்ண அயோக்கியத்தனத்தில் ஒரே ஒரு புள்ளி, அதாவது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சீக்வன்ஸ் தான். அதர்மம் மனோஜ்னு ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி இது, அதாவது சீமான் ஆதரவு நிலையிலேருந்து பெரும்பாலும் வெளியே வர்றதுக்கு காரணமான அந்த ஒரு சம்பவம். அதர்மம் மனோஜ் என்ன பண்ணார்,
சீமான் வந்து கொடைக்கானலில் அவங்க மனைவி கயல்விழி பேரில் இவ்வளோ சொத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிட்டார். இதுக்கு வந்து பத்திரிக்கையாளர்லாம் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு ஒரு 2 நாளோ அன்னைக்கு மறுநாளோ பத்திரிக்கையாளர் போயிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. அண்ணா உடனே அதை 3-4 பேர் காசு வச்சு சிரிக்கிறதுக்கு பின்னாடி சிரிக்க வைக்கிறதுக்கு 4 பேர் நிறுத்திருப்பார்ல, அவங்கள எல்லாத்தையும் திருப்பி பார்த்து அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், பட்டியலை வெளியிட்ட நீ பத்திரத்தை வெளியிடுறா அப்படின்ட்டு ஒரு 4 சிரிப்பு சிரிச்சார். பட்டியலை வெளியிட்ட நீ பத்திரத்தை ஒரு தடவை வெளியிடுறா, கொடைக்கானல்ல வீடு. அண்ணன் என்ன தைரியத்தில் சொன்னார்னா, எப்படியும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் இருந்து அந்த இதை பத்திரத்தெல்லாம் எடுக்க முடியாது, நம்ம பத்திரம் தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, இதை யார் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறாங்கங்கிற தைரியத்தில் அண்ணன் சொல்லிட்டார். இந்த மனோஜ் வந்து ரொம்ப கோவக்காரராக இருப்பார் போல, நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே, என்னையாடா வாடா போடான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு பத்திரத்தை எப்படியோ ஆன்லைனில் எடுத்துட்டார். எடுத்து அவருடைய சேனல்லையும் போட்டார். அந்த வீடியோவை பார்த்துட்டு யாரோ இவர் காதில் போய் சொல்லிட்டாங்க பொழுது, அண்ணன் மாட்டிக்கிட்டீங்க, அந்த பத்திரத்தெல்லாம் அந்த தம்பி எடுத்து போட்டார் அவர் சேனலில் அப்படின்னு சொல்லி யாரோ இவரோட காதில் போய் சொல்லிட்டாங்க போல். உடனே ஒரு ஸ்டேஜில் ஏறி கனல்ல பெரிய எஸ்டேட் கொண்டாட்டி பேர்ல இருக்காம இருக்கு, அது என் மாமியார் தப்பு கேளு. மயரை கேட்குறோம், ஏன்டா அந்த ஆள் பட்டியல் வெளியிட்ட அன்னைக்கே பத்திரிகையாளர் கேட்கும் போது ஆமாங்க வாங்கினது உண்மைதான், அது எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் மாமனார் அதாவது பிரபாகரனை தூக்கில் போகணுன்னு தீர்மானம் போடும்போது இருந்தார சபாநாயகரா, அந்த காளிமுத்து சம்பாதிச்ச காசு ரொம்ப நேர்மையாக சம்பாதிச்சு எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்தா எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் மனைவி பேரில், அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அன்றைக்கி நீ சொல்லியிருந்தா உன் பக்கம் 1% நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். இது நீ இப்போ எந்த காசில் வாங்கினேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, உடனே நீ பல்ட்டி அடிக்கிற. நம்முடைய நோக்கம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல அப்பாவி இளைஞர்களை மூளைச்சலவை செஞ்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு RSS வாசப்படியில் நிற்க வச்சிருக்காரு. இவனுடைய நோக்கம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் அந்த பிடியிலேருந்து வெளியே வர முடியாமல் நிறைய இளைஞர்கள் அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சி பொருளாதாரத்தை இழந்து மிகவும் பாதிக்கப்பட்டதும் இருந்தும் கூட வேறு வழி இல்லாமல் அங்கேயே மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. வாசப்படியில் நிற்கிற இளைஞர்களை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் RSS கைக்கூலியாக மாற்றி விடுறது தான் சீமானோட திட்டம். அந்த சீமானோட திட்டம் தோக்கணும். அந்த இளைஞர்கள்லாம் அந்த ஆள் கையை தட்டி விட்டு நீ RSS கைக்கூலியான்னு சொல்லி அந்த ஆள் மூஞ்சில காரியை துப்பிட்டு இழந்த இளமையை இனிமேல் மீட்க முடியாது, இருக்கிற வாழ்க்கையிலேயாவது இனிமேல் சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி அந்த இளைஞர்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சீமான் தோக்கணும், இளைஞர்கள்லாம் ஜெயிக்கணும்